அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் நம்ம தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O மற்றும் எஸ்ஐ மற்றும் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான இந்திய அரசியல் நம்ம ஒரு முழு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 19 வரையும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வீடியோவும் அதோடைய கண்டினியூஷன் தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 20. இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரயில்வே பட்ஜெட். போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்துட்டு போனோம். பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் மத்திய மாநில அரசுடைய உறவுகளை பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரயில்வே பட்ஜெட் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ரயில்வே பட்ஜெட் வந்து 1921 முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரயில்வே பட்ஜெட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வில்லியம் ஆக்ட்வொர்த் அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து அமைக்கிறாங்க. யார் தலைமையில்? வில்லியம் ஆக்ட்வொர்த் தலைமையில். இவர் வந்து 1921 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா, ரயில்வேக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதனால் 1921 ரயில்வே பட்ஜெட் வந்து முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து வந்து இது எப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1924 என்ன நடக்குதுன்னா, ரயில்வே பட்ஜெட்டை வந்து ஒரு தனி பட்ஜெட்டாக, பொது பட்ஜெட்டில் இல்லாமல் தனியாக ஒரு பட்ஜெட்டாக, ரயில்வே பட்ஜெட்டு தனியாக ஒரு பட்ஜெட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு 1924 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இதில் வேறு என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல இந்தியா சார்ந்த இந்திரா காந்தி தான் ஃபஸ்ட்டு உமன் மினிஸ்டர் ஹூ ஹேட் சப்மிட்டட் எ பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு சப்மிட் பட்ஜெட் வாஸ் இந்திரா காந்தி. இந்திய பெண்மணி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது யாருன்னா இந்திரா காந்தி. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 12. பார்ட் 12ல் ஃபைனான்ஸ் ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், நிதி உறவுகள், மத்திய மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய நிதி உறவுகளை பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க? பகுதி 12ல் சொல்லியிருக்காங்க. இதில் ஆர்டிகல் 264 ஆர்டிகல் 300A வரையும் மொத்தமாக இது ஆர்டிகல்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த நிதி உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு முழுமையாக பார்க்க போகிறோம். ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், சூட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நிதி உறவு. ஓகேங்களா? ஃபைனான்ஸ் அப்படின்னா நிதி, ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொத்து, கான்ட்ராக்ட் சில வேலைகள் செய்வதற்கான இது, அதெல்லாம் சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 266 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆர்டிகல் 266 எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சாலிடேட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னா என்ன? தொகுப்பு நிதி அல்லது திரளவு நிதி, இது ரெண்டும் சேர்ந்தது தான். இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தொகுப்பு நிதியிலேருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம இது படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு என்ன ஆக போகிறோம்? கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக போகிறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டோம்னா நமக்கு நிதி எங்கேருந்து வரும் அப்படின்னா, இந்த தொகுப்பு நிதியிலேருந்து தான் வரும். கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து தான் நமக்கு ஒதுக்குவாங்க. எதுக்காக இந்த நிதி ஒதுக்குறாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயியோடைய சேலரி. ஓகேவா? அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இந்த கன்சாலிடேட் ஃபண்ட், தொகுப்பு நிதி. இது வந்து சொல்லக்கூடியது ஆர்டிகல் 266. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 267. இது வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, அவசர கால நிதி. இப்போ வந்து ஏதாவது பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த பேரிடருக்கு எந்த ஃபண்டிலேருந்து நிதி வழங்குவாங்க அப்படின்னா, இந்த கன்சிடென்சி ஃபண்ட், அவசர கால நிதியிலேருந்து அளிப்பாங்க. அந்த ஆர்டிகல் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 267. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 280. இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது. நிதி ஆணையம், நிதித்துறையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 280. இப்போ சமீபத்தில் 14வது ஃபைனான்ஸ் கமிஷன் ஹெட்டாக யார் இருந்தாங்கன்னா வேணுகோபால் ரெட்டி. இவருடைய பதவிக்காலம் என்ன? 2015 2020 வரை 5 ஆண்டுகள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 13வது ஃபைனான்ஸ் கமிஷன் ஹெட்டாக யார் இருந்தாங்கன்னா விஜய் கேல்கர். 13வது நிதிக்குழுவின் தலைவராக, நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்தது விஜய் கேல்கர். இது ரெண்டும் வந்து முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த விஜய் கேல்கர் வந்து வேறு எதுக்காக ஹெட்டாக இருந்தார் அப்படின்னு பார்க்கலாம். விஜய் கேல்கர் வந்து ஐஎஸ்ஐக்கு ஹெட்டாக இருந்தார். ஐஎஸ்ஐனா இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட், இந்திய புள்ளியியல் நிறுவனம். இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட், இந்திய புள்ளியியல் நிறுவனம். அந்த இந்திய புள்ளியியல் நிறுவனத்துக்கு இவர் வந்து ஹெட்டாக இருந்தார். இந்த இந்திய புள்ளியியல் நிறுவனம் முதல்ல எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் 1931 1931 கொல்கட்டாவில் வந்து முதல்ல மகபோனா பிஸ் மூலியமாக ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து இந்த ஐஎஸ்ஐ இன்னொரு ஐஎஸ்ஐ இருக்குது, அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் கொடுப்பாங்களே, இது ஏதாவது பொருள் வாங்கினா அந்த பொருளில் வந்து ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா அது தரத்தை வந்து அந்த பொருளினோட தரத்தை வந்து குறிப்பிடக்கூடியது. அந்த ஐஎஸ்ஐ வந்து 1955 வந்து முதலாக வந்து ஆரம்பிக்கப்படுத்தப்பட்டது. இன்னொரு ஐஎஸ்ஐ பேர் என்ன? இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இந்த ஐஎஸ்ஐயோட வந்து அப்புறமா வந்து பேர் மாற்றிட்டாங்க. என்னவா பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னா பிஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், பிஸ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. அது எப்போ பேர் மாற்றினாங்கன்னா ஜனவரி 1 1987, Jan 1 1987 பேர் மாற்றம் ஏற்பட்டது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஐஎஸ்ஐ ரிலேட்டடான கொஷின்ஸ். அடுத்து இந்த விஜய் கேல்கர் வேறு எங்கே பார்ட்னராக இருந்தார்னா ஆர்என்டி ஃபைனான்ஸில் ஹெட்டாக இருந்தார். இந்த ஆர்என்டி ஃபைனான்ஸ் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ரத்தன் டாட்டா, நன்னீத நீலகேணி, இங்கே 2 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்என்டி ஃபைனான்ஸ். இதுக்கு வந்து விஜய் கேல்கர் தலைவராக இருந்தார். இந்த ஆர்என்டி ஃபைனான்ஸோடைய எய்ம் என்ன, எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ரோடுப்புற சாலையோரம் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்என்டி ஃபைனான்ஸ். இப்போ எதுக்காக வந்து நம்ம இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்துட்டு விஜய் கேல்கர் பார்த்த உடனே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்படியே நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வந்தோம்னா தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 300A. ஆர்டிகல் 300A என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு என்ன? சொத்து உரிமை. நம்மளுடைய சொத்து உரிமையை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 300A. அப்போ 300Aனாலே உங்களுக்கு சொத்து உரிமை ஞாபகம் வந்துடணும். இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சொத்துரிமை வந்து 44வது அமெண்ட்மெண்ட் படி, அதாவது 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978 வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொண்டாந்தாங்க. ஆர்டிகல் 31 அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. இதை வந்து 78 300A ஆர்டிகல் 300A வந்து மாற்றி வச்சுட்டாங்க. இது நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல் 31 பார்க்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் நினைவு கொண்டுக்கோங்க. இதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 13 ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். வேலை, இந்திய பகுதிக்கான இடையே இருக்கக்கூடிய வர்த்தகம் மற்றும் வணிக மேம்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த பகுதி 13. இது வந்து ஆர்டிகல் 301 307 வரைக்கும் 301 307 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் 3 பகுதி வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எதுவும் வந்து நமக்கு முக்கியமானது தேவையில்லை. அப்படி வேணும்னா நீங்கள் வந்து நோட் பார்த்துக்கோங்க. பகுதி 13 பார்ட் 13 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்தியா இருக்கு இல்லையா, இந்திய பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வர்த்தகம் மற்றும் வணிகத்துடைய மேம்பாட்டை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பார்ட் 13. இப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவில் வந்து ஏதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து வேலை தொடங்கணும், ஃபேக்ட்ரிஸ் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வணிகத்தை வந்து மேம்படுறதுக்கான ஒரு பற்றி சொல்லக்கூடியது தான் அந்த பார்ட் 13. இதில் இருந்து ஆர்டிகல் 301 307 வரை இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. இதோடு இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நம்ம ஒர்க் ஷேர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வேலை உறவுகளை பற்றியும், அதுக்கப்புறமா அது வந்து ஆர்டிகல் 309 320 வரையும், அப்புறம் ட்ரிபுனல் தீர்ப்பாயம் பற்றியும் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதுபோல் பயனுள்ள வீடியோவுக்கு மேலும் பெற எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.